தம்பி, எனக்கு ஒரு கொடி கொடுப்பா. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? நேரத்தோட கொடியேத்திருவோமே. வழக்கமா சுதந்திர தினம்னா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் வந்தானே கொடியேத்தி வைக்கணும். அவங்க சினிமா ஹீரோவை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க எங்க வரப்போறாங்க? நாமே கொடியேத்திருவாங்க. ஏன் வாத்தியார, இன்னைக்குதான் சினிமாக்காரங்க வராங்கன்னு தெரியுமில்ல, கொடி ஏத்துறத நாளைக்கு வச்சுக்கிறது. நாளைக்கு எப்படிப்பா? நாளை கழிச்சு வச்சுக்கிறது. இது கூட தெரியல. தப்புதான்பா, தப்புதான். சுதந்திரம் கொடுத்ததே தப்புதான்பா. இது உண்டாது வாங்க போய். இருங்க, ஊர்ல பெரியவங்களுக்கே அறிவு இல்ல, குழந்தைங்களுக்கு எங்க தெரிய போகுது? அவங்களை அடிக்காதீங்க, விடுங்க போகட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அண்ணா எந்திரிங்க, நான் வீட்டை காணும்னா. ஐயோ, ஏன் வீட்டை காணும்னா? உங்க ட்ரவுசர் கிழிஞ்சு போச்சுண்ணா. ட்ரவுசர் முக்கியம் இல்ல, ஹீரோ 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 என்ன சொல்லாதீங்கம்மா. என்னையா? வணக்கம் சார். ஐயா தான் இந்த ஊர் பிரசிடென்ட். அப்படியா? வணக்கங்க. வணக்கம் சார் இந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்படிங்களா? ஐயா, நீங்க எடுக்கிற இந்த படம் ஓடு ஓடி பழமா கொட்டணும். ஏங்க, இந்த PS வீரப்பா நம்பியார் எல்லாம் இவங்களோட வரதா சொன்னாங்களே, வரலீங்களா? அவங்க வேற ஒரு ஷூட்டிங்கை முடிச்சிட்டு நேரா கார்ல இங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகுதுல்ல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க, டப்பா வண்டியை நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க, மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா, குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா. ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த குழந்தை. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன, நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்த விடுவாடி. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. தயவு செய்து கொஞ்சம் போங்க. அண்ணப்பதான் ஊர்ல இருந்து வந்தாரு, டயர்டா இருக்காருல்ல, போங்கல. ஏப்பா ஊருக்காரங்க சொல்லுங்களாப்பா. அண்ணாச்சி தயவு செய்து கொஞ்சம் போங்க அண்ணாச்சி. அப்புறம் போங்க அண்ணாச்சி. சொல்லிட்டாரு. ஆமாங்க. ஏங்க, ஒரே கூட்டமா இருக்கு.
ஒரு 5-6 போலீஸுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். வேண்டாங்க, இந்த ஊருக்குள்ள போலீஸ் வந்ததே கிடையாது. அப்படியா? உங்களுக்கு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் அவ்வளவுதானே? ஆமா ஆமா. அதுக்கு நான் சரியான ஒரு ஆள் அனுப்புறேன். சரிங்க அப்ப நான் வரட்டுங்களா? சரிங்க, நல்லது, போயிட்டு வாங்க. வந்தவங்கல்ல ஹீரோவை சாவடியில தங்க வச்சிட்டோம். சரி சிலுக்க நம்ம பிரசிடண்ட் ஐயா வீட்டுல தங்க வச்சிட்டோம். சரி, இன்னும் 2 முக்கியமானவங்களுக்கு இடம் வேணும். நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாங்களா? அத பத்தி என்னங்க, தாராளமா தங்கட்டும். நாங்க வேணும்னா எங்க தோட்டத்து வீட்டுல தங்கிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இருங்க, எதுக்கு என் பொண்டாட்டிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மங்கா, என்னங்க நம்ம வீட்டுல சினிமாக்காரங்க தங்க போறாங்களாம். தாராளமா தங்கட்டுமே. ஏங்க யாருங்க தங்க போறாங்க? அதோ திண்ணையில உட்கார்ந்து இருக்காங்களே, அவங்க 2 பேரும் தான். கொஞ்சம் தள்ளுங்க, பாத்துட்டு வந்துடுறேன். ஏயா, போயும் போய் இந்த கொலகார பசங்களுக்கு வீடு கட்ட கட்டையாலே அடிப்பேன். முதல்ல வெளியே போயா. மங்கா, யோ, அறிவு கட்ட மனுஷா, இங்க வாயா. ஏயா, அவங்கள இங்க தங்க வச்சா நீ வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து என் கழுத்து நெரிச்சு போட்டுட்டு வீட்டுல இருக்க நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிருவாங்கயா. யோ மேனேஜர், பழைய படங்க பார்த்தவங்க எங்க 2 பேருக்கும் யாருமே வீடு தர மாட்டாங்க. அப்படி நல்ல பேர் எடுத்திருக்கிறோம். ஊருக்கு வெளியே எங்கேயாவது மாட்டு தொழுவ மாதிரி இருக்கும், அங்க தங்கிக்கிறோம். உனக்கு வேலை நடக்கணும், அவ்வளவுதானே? வா. இருங்கப்பா, அவசரப்படாதீங்க. நான் அனுப்புறேன் சொல்றேன்ல. என்ன அவசரம்? காலையில நீங்க மனுஷங்க அனுப்பலாமே. அப்படியே அனுப்புறேன். வழி வழி ஒதுங்கியா. ரிப்போர்ட் பண்ணிக்கிறப்பா. அவரு நில்லுங்கப்பா. எங்க போறீங்க? தலைவரை பார்க்கணும். ஐயா உள்ள வேலையா இருக்காரு, இப்ப பார்க்க முடியாது. அவசரமா அவரை பார்க்கணும்ன்ற நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கியே. பார்க்க முடியாதுன்னு சொல்றல, உள்ள வேலையா இருக்காரு. நீ யாரையா சொல்றதுக்கு? என்ன காலின நம்ம ஊராள்கிட்ட இப்படி தராறு பண்றீங்க? நம்ம தலைவர் பார்க்க இவரு என்ன சொல்றது? வாடா. சொல்லிட்டே இருக்க, என்னையா? கூட்டத்தை விலைக்கு சமாளிக்கிறானே, அது யாரு? இன்னொருக்காரனா, பேர் காளியப்பன். ஊர் பஞ்சாயத்துல அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப சாமர்த்தியம் வளர்க்குறான். ஏர் ஓட்டணும் இல்ல? நாங்கெல்லாம் உங்க ரசிகருங்க. இவன் உங்களை பார்க்க விட மாட்டோம் தலைவா. காளியப்பா, அந்த ரசிகர் மன்றத்துக்காரங்களை மட்டும் உள்ள அனுப்பு. எட்ரா கைய. இப்ப நாங்க யாருன்னு தெரியுதா? குடாமலையா யாருகிட்ட வேலை? தலைவா, ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவா. வணக்கம் தலைவா. தலைவா, வணக்கம் தலைவா. உட்காருங்க. வணக்கம் தலைவா. வணக்கம். நாங்கெல்லாம் உங்க ரசிகருங்க. இந்த ஊர்ல உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம். இந்த மாவட்டத்திலேயே முதல்ல ரசிகர் மன்றம் வச்சது நாங்க தான். அப்படியா? என் பேர் ரத்தன் ராஜ், இந்த மன்ற தலைவர். ரத்தன் ராஜ், வெரி குட் நேம். அப்புறம் வந்துங்க, இவர் மன்ற செயலாளர், பேரு துரை. எம்காம் வரைக்கும் படிச்சிருக்காரு. ஓ, எம்காமா? அப்புறம் இவர் வந்து நம்ம மன்ற பொருளாளர். வணக்கம் தலைவா. அது என்ன ஒரு காதுல மட்டும் தோடு போட்டிருக்கீங்க? தலைவா, நீங்க நடிச்ச காட்டுவாசி படத்துல இந்த மாதிரி ஸ்டைலா போட்டிருந்தீங்க. அத பார்த்து கப்பன புடிச்ச தலைவா. நீங்க படத்துல எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணுவீங்களோ அப்படியே பார்த்து போட்டுடுவான். ஒரு படத்துல கோமணத்தோட வருவாரு மைக். தலைவா, இவன் வந்து முத்து. வணக்கம் தலைவா. சுறுசுறுப்பான பையன், உங்க தீவிர ரசிகன். அப்படியா? உங்க பேர் நெஞ்சில பச்சை குத்திருக்கானா பாருங்களேன். நல்ல வேலை நெஞ்சில குத்தி இருக்கான். நம்ம மன்றத்துல கொடி கட்டுறது, தியேட்டர்ல பேனர் கட்டுறது, உங்க கட் அவுட் எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி, சும்மா ஜூட்டா கில்லி மாதிரி போயிட்டு பையன். அவ்வளவு கண்ணு. வெரி குட் பாய். தெரியாம தான் கேக்குறேன், உங்க யாருக்கும் வேலை வெட்டியே இல்லையா? தலைவா, நாங்கெல்லாம் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் தலைவா. போட்டோ தானே? கண்டிப்பா. தாங்க முடியலையே. சிலுக்கே, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவனுக்கு வயசாகி போச்சு. சிலுக்கு, என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. ஆவுதியா அண்ணாக்களி, அச்சா அச்சா பச்சை கிளி. ஆவுதியா அண்ணாக்களி, அச்சா அச்சா பச்சை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. என்ன காளியப்பா? ஐயா, உனக்கு சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கு, நீ இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்க? இல்லைங்க ஐயா, சாப்பாடு கொண்டு வந்துருச்சு. நாளையில இருந்து உங்க கூட சாப்பிடுறேன் ஐயா.
அம்மா அது யாரு? இது என் மாமா பொண்ணு கண்ணாத்தாங்க. நான் கட்டிக்க போறவன். ஓ, வணக்கம். வணக்கங்க. கருவாட்டு குழம்பா? ஆமாங்க ஐயா. கருவாட்டு குழம்புனா எனக்கு உசுராச்சே. அப்ப சாப்பிடுங்க ஐயா. மைக்கேல், உள்ள இருக்கிற சாப்பாட்டை கொண்டா. எல்லாரும் சேர்ந்துருவோம். உட்காருங்க, உட்காருமா. அப்பா, இந்தாங்க ஐயா. கொண்டா 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 கொண்டா. ம். ம். எங்க வீட்டு சாப்பாடு எப்படிங்க ஐயா இருக்கு? ரொம்ப பிரமாதம். இது உங்களுக்கு. இந்தா. என்ன தட்டு மாறுது? இந்தா. இல்லங்க, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல, வாங்கிக்க. வேண்டாம். வாங்கிக்க கண்ணாத்தா. காளி, நம்ம சொந்தக்கார பொண்ணா? மைக், நண்டு எங்கடா? உள்ள இருக்கு. எடுத்துட்டு வா. நண்டு கொண்டாடுறா? காளியப்பா, எப்போ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டியோ அன்னையில இருந்து நீயும் எங்கள ஒருத்தர். இனிமே நீங்க தான் சாப்பிடணும். புரிஞ்சுதா?